வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ராஜ்யசபா தேர்தலில் கடும் போட்டி. இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் டி. ராஜா வேட்பாளராக அறிவிப்பு. தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தேமுதிகவும் ஆலோசனை. விஜயகாந்திற்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவிப்பதாக தகவல். மத்திய அமைச்சர் ஜோஷி ராஜினாமா. திங்களன்று மாற்றி அமைக்கப்படுகிறது மத்திய அமைச்சரவை. விரிவான செய்திகள். ராஜ்யசபா தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் டி. ராஜா போட்டியிடுவது உறுதியாகியுள்ள நிலையில் தேமுதிகவும் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. தமிழகத்திலிருந்து 6 ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 24ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் 10ஆம் தேதி துவங்கியது. அதிமுக சார்பில் மைத்ரேயன் உள்ளிட்ட 5 பேர் மனு தாக்கல் செய்தனர். திமுக சார்பில் கனிமொழி சனிக்கிழமையன்று மனு தாக்கல் செய்தார். இந்நிலையில் எதிர்பாராத திருப்பமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களது வேட்பாளராக டி. ராஜாவை ஞாயிறன்று அறிவித்தது. Party Central Secretariat has decided Comrade D. Raja, who is retiring from Rajya Sabha, will file the nomination on behalf of the party. கனிமொழி வேட்புமனு தாக்கல் செய்த சனிக்கிழமையன்று 7 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை நடத்திய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தனது வேட்பாளரை ஞாயிறன்று அறிவித்தது. தான் போட்டியிடுவது குறித்து தவறான தகவல் வந்ததாக தா. பாண்டியன் தெரிவித்தார். 2 மாத காலமாக நீங்களே 2 வேட்பாளர்கள் போட்டி போடுவதாக கற்பனையாக சொல்லி எழுதியிருக்கிறீர்கள். நான் என்றாவது உங்களிடம் போட்டி போடுகிறேன் என்று சொல்லி இருக்கிறேனா? உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுகிறேன், என் பெயர் மத்திய நிர்வாக குழுவிலோ செயற்குழுவிலோ விவாதிக்கப்படவில்லை. ஏனென்றால் எங்கும் நான் போட்டியிடுவதாக நான் முன்மொழியவில்லை. எனவே விவாதத்திற்கு இடமில்லை. இந்நிலையில் தேமுதிகவும் களம் இறங்குவது குறித்து கட்சி தலைமையகத்தில் ஞாயிறன்று காலை முதல் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறது. கட்சி தலைவர் விஜயகாந்த் தலைமையில் அக்கட்சியினர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். கனிமொழி மனு தாக்கல் செய்த விவரம் அறிந்து அன்றைய நாளில் தேமுதிகவும் மனு தாக்கல் செய்வதற்குரிய ஆவணங்களை வாங்கிச் சென்றுள்ளது. ஞாயிறன்று காலை முதலே தேமுதிகவிற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவளிப்பதாக செய்திகள் பரவின. ஆனால் இந்த தகவலை தமிழக காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. 6 பேருக்கு மேலான வேட்பாளர்கள் போட்டியிடும் பட்சத்தில் ஓட்டுப்பதிவு நடப்பது உறுதியாகியுள்ளது. தமிழகத்தில் ராஜ்யசபா தேர்தல் களம் சூடு பிடித்துள்ளது. மத்திய அமைச்சர் அஜய் மாகேனை தொடர்ந்து சி.பி. ஜோஷியும் தனது பதவியை ராஜினாமா செய்தார். திங்களன்று மத்திய அமைச்சரவையை பெரிய அளவில் மாற்றி அமைக்க மன்மோகன் சிங் முடிவு செய்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் காலியாக உள்ள இடங்களை நிரப்புவது குறித்து ஆலோசித்து வருவதாக சமீபத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். அப்போதிருந்தே அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக யூகத்தின் அடிப்படையிலான தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் மத்திய வீட்டு வசதி மற்றும் வறுமை ஒழிப்புத்துறை அமைச்சர் பதவியிலிருந்து அஜய் மாகேன் சனிக்கிழமையன்று இரவு திடீரென ராஜினாமா செய்தார். கட்சி பணிக்கு செல்லவிருப்பதாக அவர் காரணமும் கூறினார். மாகேனை தொடர்ந்து ஞாயிறன்று சாலை போக்குவரத்து, நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் சி.பி. ஜோஷியும் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இருவரது ராஜினாமாக்களை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜியும் உடனடியாக ஏற்றுக்கொண்டார். அதோடு திங்களன்று மத்திய அமைச்சரவை மிகப்பெரிய அளவுக்கு மாற்றி அமைக்கப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் திமுகவை சேர்ந்த 5 மத்திய அமைச்சர்கள் ராஜினாமா செய்ததாலும் அதைத் தொடர்ந்து இருவேறு சர்ச்சைகளில் சிக்கி பவன்குமார் பன்சால், அஸ்வனி குமார் பதவியை பறிகொடுத்ததாலும் அமைச்சர் பதவிகள் காலியாக இருக்கின்றன. இதனால் சில அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக இந்த இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டன. திங்களன்று நடக்கும் மத்திய அமைச்சரவை மாற்றத்தின் போது கூடுதல் பொறுப்புகளை வகிக்கும் அமைச்சர்கள் கூடுதலாக வகிக்கும் இலாகாக்களில் இருந்து விடுவிக்கப்படலாம் என்றும், புதிய முகங்கள், இளம் தலைமுறையினர் பலரும் அமைச்சர்களாக நியமிக்கப்படலாம் என்றும் டெல்லி தகவல்கள் கூறுகின்றன. லோக்சபா தேர்தலுக்கு ஓராண்டு கூட இல்லாத நிலையில் மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படுவது இதுவே கடைசியாக இருக்கும் என கூறப்படுகிறது. அமைச்சரவையைப் போல காங்கிரஸ் கட்சியிலும் மாற்றங்கள் செய்யப்படுகின்றன. அஜய் மாகேன், சி.பி. ஜோஷி தவிர மத்திய அமைச்சர்கள் குலாம் நபி ஆசாத், ஜெய்ராம் ரமேஷ் மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர்கள் திக் விஜய் சிங், ஜனார்த்தன திரிவேதி உள்ளிட்டோருக்கு கட்சியில் புதிய பொறுப்புகள் அளிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மாநில கவர்னர் பாட்டீலை ஞாயிறன்று நேரில் சந்தித்தார். அதன்பின் பாரதிய ஜனதாவுடனான உறவு முடித்துக் கொண்டதாகவும் தனது மெஜாரிட்டியை நிரூபிக்க தயார் என்றும் அறிவித்தார்.
இதன் மூலம் 17 ஆண்டுகால உறவு முடிவுக்கு வருகிறது. பாரதிய ஜனதா தேர்தல் பிரச்சார குழு தலைவராக குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி அறிவிக்கப்பட்டதிலிருந்து பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் புயல் வீச துவங்கியது. அடுத்த கட்டமாக மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படலாம் என்பதால் பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்து விலக ஐக்கிய ஜனதா தளம் முடிவு செய்தது. பீகாரில் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சிகளின் கூட்டணி ஆட்சி நடப்பதால் உறவை முறிப்பது குறித்து இறுதி முடிவெடுப்பதற்காக மாநில அமைச்சரவையின் அவசர கூட்டத்தை முதல்வர் நிதிஷ்குமார் பாட்னாவில் ஞாயிறன்று நண்பகலில் கூட்டினார். ஐக்கிய ஜனதா தள அமைச்சர்கள் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்றனர். அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தலைவர் சரத் யாதவ் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் நிதிஷ்குமார் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து கவர்னர் டி.ஒய். பாட்டீலை சந்தித்து பாரதிய ஜனதாவுடனான உறவு முடிந்து போனதாக தெரிவித்தார். சட்டசபையில் ஐக்கிய ஜனதா தள அரசின் மெஜாரிட்டியை நிரூபிக்க தயாராக இருப்பதாகவும் கவர்னர் பாட்டீலிடம் நிதிஷ்குமார் தெரிவித்தார். இதனிடையே முதல்வர் நிதிஷ்குமார் கூட்டிய மாநில அமைச்சரவை கூட்டத்தை பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த துணை முதல்வர் சுஷில்குமார் மோடி மற்றும் அமைச்சர்கள் புறக்கணித்துவிட்டு தனியாக ஆலோசனை நடத்தினர். பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த அமைச்சர்கள் தங்களது ராஜினாமா கடிதங்களை முதல்வர் நிதிஷ்குமாரை சந்தித்து அளிப்பதென அக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. 243 பேர் கொண்ட பீகார் சட்டசபையில் ஐக்கிய ஜனதா தளத்தின் பலம் 118. மெஜாரிட்டிக்கு தேவையான 4 எம்எல்ஏக்களின் ஆதரவை எளிதாக பெற்றுவிடலாம் என்பதால் நிதிஷ்குமார் ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பில்லை. இதனால் 91 உறுப்பினர்களை கொண்டுள்ள பாரதிய ஜனதா பிரதான எதிர்க்கட்சியாகிறது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 8 பேரை இலங்கை கடற்படை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. காணாமல் போன ராமேஸ்வரம் மீனவர்கள் கரை திரும்பியுள்ள நிலையில் இந்திய கடலோர காவல்படை மீது புகார் எழுந்துள்ளது. கடந்த புதன்கிழமை அன்று ராமேஸ்வரத்திலிருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 2000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர். இதில் தங்கராஜ் என்பவரின் விசைப்படகு மற்றும் அதிலிருந்த 4 மீனவர்கள் மட்டும் கரை திரும்பவில்லை. அவர்களை மீட்டுத் தர கோரி ராமேஸ்வரம் மீன்வளத்துறையினரிடம் புகார் தரப்பட்டது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக இயந்திர கோளாறு காரணமாக இலங்கை கடல் பகுதிக்குள் தத்தளித்துக் கொண்டிருந்த படகையும் அதிலிருந்த 4 மீனவர்களையும் அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீட்டு இந்திய கடல் பகுதியில் விட்டுச் சென்றனர். அவர்களை தேடிச் சென்றவர்கள் பழுதடைந்த படகை கயிறு மூலம் கட்டி கரைக்கு இழுத்து வந்தனர். 3 நாட்களுக்கு பிறகு கரை திரும்பிய மீனவர்களை கண்ட அவர்களது உறவினர்கள் கண்ணீருடன் வரவேற்றனர். கடந்த 3 நாட்களாக கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த தங்களை இந்திய கடற்படையோ கடலோர காவல்படையோ மீட்கவில்லை என கரை திரும்பிய மீனவர்கள் தெரிவித்தனர். இலங்கை நேவி சின்ன நேவி வந்து எங்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு கட்டி இழுத்துட்டு வந்தாங்க. ஸ்லோ நேவி பாதுகாப்புக்கு வந்துச்சு. அதோட கட்சி முடிய வந்துட்டு அவங்க போயிட்டாங்க. நாங்க கரையா வந்துட்டோம். இந்தியாவில இருந்து எங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்புமே கிடையாது. இலங்கைக்காரங்களாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணாங்க. இவங்க எதுவுமே எங்களுக்கு செய்யல. இந்நிலையில் சனிக்கிழமை மாலை கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 8 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. மீனவர்களை தலைமன்னார் கொண்டு சென்று எல்லை தாண்டி வந்ததாக வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 6ஆம் தேதி ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 49 மீனவர்கள் தற்போது இலங்கை சிறையில் இருந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் நெத்திலி கருவாடு உற்பத்தி செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட கடல் பகுதியில் நெத்திலி மீன்கள் அதிக அளவில் கிடைக்கும். இதில் கால்சியம் சத்து அதிகமாக உள்ளதால் குழந்தைகளின் எலும்பு வளர்ச்சி, பற்களின் வெண்மை மற்றும் உறுதிக்கு பயன்படுகிறது. இந்த மீன் மே மற்றும் ஜூன் மாதங்களில் மட்டுமே அதிக அளவில் கிடைப்பதால் கன்னியாகுமரி மீனவர்கள் அதை வெயிலில் உலர வைத்து கருவாடாக மாற்றி விற்பனை செய்து வருகின்றனர். தற்போது நெத்திலி மீன் அதிகமாக கிடைத்துள்ள நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அதை காய வைக்க முடியாமல் மீனவர்கள் அவதிப்படுகின்றனர். காய வைக்கப்பட்டிருந்த மீன்கள் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டு மீனவர்களுக்கு பெரும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. கொஞ்ச நாளைக்கு பிறகு எங்க ஊர்ல நேற்றுதான் நல்ல மீன்பாடு இருந்துச்சு. பயங்கரமான நெத்தலி. எல்லா மக்களுமே சந்தோஷமா நாங்க இருந்தோம். இதனால எவ்வளவோ கஷ்டங்கள் எங்க பள்ளிக்கூடத்துக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள செலவெல்லாம் இதனால எங்களுக்கு சமாளிக்கலாம்னு அது நாங்க நினைச்ச அளவுக்கு எங்களுக்கு அது கை பலன் கிடைக்கல. ராத்திரியா பயங்கரமான மழை வந்து எல்லாமே அடிச்சு கொண்டு போயிட்டு கடலோட கொண்டு போயிட்டு. நெத்திலி மீன் அதிக அளவு கிடைத்த மகிழ்ச்சியால் இருந்த மீனவர்களுக்கு தொடர் மழையால் கருவாடு உற்பத்தி செய்ய முடியாமல் இருப்பது கவலையை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே உயர் அழுத்த மின்சார கம்பி அறுந்து விழுந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அருகே பீமசந்திரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சென்ன வீராரெட்டி. விவசாயியான இவர் தனது மனைவி அருணா மற்றும் குழந்தைகள் தனுஷ், திவ்யாவுடன் தங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சாமி கும்பிட சென்றனர். சாமி தரிசனம் முடிந்து 4 பேரும் இருசக்கர வாகனத்தில் தங்களது கிராமத்திற்கு திரும்பி வந்தனர். அப்போது தேவகானப்பள்ளி என்னும் இடத்தில் இருசக்கர வாகனம் வந்தபோது உயர் மின்னழுத்தம் கொண்ட கம்பி சென்ன வீராரெட்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது அறுந்து விழுந்தது. இதனால் அதே இடத்தில் சென்ன வீராரெட்டி மற்றும் அவரது குடும்பத்தினர் 4 பேரும் மின்சாரம் பாய்ந்து உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நக்சல் மாவோயிஸ்டுகளின் செயல்பாட்டு மையமாக தமிழகம் மாறி வருகிறது என குற்றம் சாட்டிய பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை காப்பாற்ற முதல்வருக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகம் நக்சல் மாவோயிஸ்டுகளின் செயல்பாட்டு மையமாக மாறி வருவதாகவும் பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழகம் முழுவதும் தாக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். நக்சல்களின் நடவடிக்கையை தடுக்கும் வண்ணம் மனித உரிமை அமைப்புகளை பற்றி கவலைப்படாமல் தமிழக முதல்வர் துணிச்சலான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொன் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். பெங்களூரில் நடைபெற்ற பாஜகவினுடைய அலுவலகத்தின் அருகாமையில் நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பின்னணியில தமிழகத்தைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள் என்பது வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழகம் இங்கு இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் தங்களுடைய மையத்தை இங்கே வைத்துக் கொண்டு தங்களுடைய கிளைகளை பல இடங்களில் பரவ வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகி வருகிறது. இன்னை மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும் ஆரம்பித்திருக்கிறார்கள். அவருடைய மையங்கள் துவக்கப்பட்டிருக்கின்றன. நாட்டின் நலன் கருதி பாரதிய ஜனதாவுடன் யார் கூட்டணி சேர்ந்தாலும் வரவேற்போம் என்று தெரிவித்த ராதாகிருஷ்ணன், லோக்சபா தேர்தல் பணிகளை பாரதிய ஜனதா கட்சி துவக்கிவிட்டது என்றும் தெரிவித்தார். தினமலர் நாளிதழ் சார்பில் மதுரையில் நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பயிற்சி முகாமில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் காலியாக உள்ள இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான ஆசிரியர் தகுதி தேர்வு ஆகஸ்ட் 17, 18 தேதிகளில் நடக்கிறது. இத்தேர்வில் பங்கு பெறும் ஆசிரியர்களுக்கு ஆலோசனை வழங்கும் முகாம் தினமலர் நாளிதழ் சார்பில் மதுரையில் நடந்தது. பசுமலை மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியில் நடந்த பயிற்சி முகாமில் மதுரை மற்றும் அதன் சுற்று வட்டாரத்திலிருந்து வந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். காலை மாலை என 2 அமர்வுகளில் கல்வித்துறை நிபுணர்கள் இடைநிலை ஆசிரியர்களுக்கான தாள் ஒன்றுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தாள் 2க்கும் ஆலோசனை வழங்கினர். தேர்வில் கேட்கப்படும் வினாக்களுக்கு எவ்வாறு பதில் எழுத வேண்டும், அதிக மதிப்பெண்கள் எடுக்கும் வழிமுறைகள் உள்ளிட்ட ஆலோசனைகளையும் வழங்கினர். இந்த பயிற்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது என முகாமில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். என்னென்ன இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறது இந்த பயிற்சி முகாம் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தினமலர் பேப்பர்ல இப்ப வரக்கூடிய அந்த டிஇடி மாதிரி வினாவிடாயை நான் ரெகுலரா கலெக்ட் பண்ணி பஞ்ச் பண்ணி பாத்துக்கிட்டே வரேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்னன்னா ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. கன்ஃபார்மா இந்த பயிற்சி முகாத்துல கிடைச்ச டிப்ஸ் மூலமா நான் வின் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு 100% வாங்கிடுவேன்ற நம்பிக்கை இருக்கு. இந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் டிஇடி தேர்வு குறித்த மாதிரி கையேடு இலவசமாக வழங்கப்பட்டது. கன்னியாகுமரியில் நடந்த முதல் தேசிய வடமிழுக்கும் போட்டியில் பஞ்சாப் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது. தேசிய வடமிழுக்கும் கூட்டமைப்பு சார்பில் முதலாவது பீச் வடமிழுக்கும் போட்டி கன்னியாகுமரியில் 4 நாட்கள் நடந்தன. இதில் தமிழகம் உட்பட 20 மாநிலங்களை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். பெண்களுக்கான 480 கிலோ எடை, ஆண் பெண் கலந்த அணிக்கான 560 கிலோ எடை, ஆண்களுக்கான 640 கிலோ எடை ஆகிய 3 பிரிவுகளிலும் பஞ்சாப் அணி முதல் பரிசை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை பெற்றது. வடமிழுக்கும் போட்டிக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகள் அங்கீகாரம் வழங்காததால் இந்த விளையாட்டு வீரர்கள் படிப்பு, வேலைவாய்ப்பு போன்றவற்றில் அரசு ஒதுக்கீட்டை பெற முடியவில்லை என்று வடமிழுக்கும் கூட்டமைப்பு செயலாளர் சுந்தரமூர்த்தி கூறினார். ஓபன் நேஷனல்ல கிட்டத்தட்ட 20 மாநிலங்கள் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. 400 பிளேயர் விளையாட்டு வீரர்கள் இதுல கலந்து கொள்றாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் இந்த சான்றிதழ் வச்சு வேலைக்கோ படிப்புக்கோ செல்ல முடியல. வெற்றி பெற்ற அணிகளுக்கு அகில உலக சிலம்பாட்ட கழக துணைத் தலைவர் ஜஸ்டின் பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார். தேசிய வடமிழுக்கும் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் மாதவி பட்டேல் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 20,936 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,617 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 47 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது.
பார் வெள்ளியின் விலை 44,100 ரூபாயாக இருந்தது. கிருஷ்ணகிரி மாங்கனி கண்காட்சியில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ள விதவிதமான மாங்கனி வகைகள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரியில் 21வது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி துவங்கியது. இந்த கண்காட்சியில் பெங்களூரா, செந்தூரா, அல்போன்சா, நீலம், மல்கோவா, பங்கனப்பள்ளி உள்ளிட்ட தென்னிந்தியா முழுவதிலும் இருந்து 17 வகையான மாங்கனிகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்திலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில்தான் அதிகளவு மாங்கனிகள் சாகுபடி செய்யப்படுவதால் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்கள் புதிய தொழில்நுட்பத்தை அறிந்து கொள்ளும் வகையிலும் இந்த கண்காட்சி ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இந்த மாங்கனி கண்காட்சியை ஏராளமான விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பார்வையிட்டனர். ரொம்ப நல்லா இருக்கு. பசங்க நல்லா ஜாலியா விளையாடுறாங்க. திரும்பி போறப்ப எல்லா பொருள் வாங்கிட்டு போறதுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. மட்டும் இல்லாம இந்த மான்கனியில அந்த பொம்மைங்கெல்லாம் செஞ்சிருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப விதமா இருக்குது. இந்த கண்காட்சியை ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை நடத்த மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. விதவிதமான மாங்கனிகளும் அதை கொண்டு தோரண வாயில், டைனோசர் உள்ளிட்ட பல்வேறு வகையான வடிவங்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.